டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த மிஸ்டிக் ட்ரம். இதை எழுதினவங்க கேப்ரியல் ஒகாரா. இது 1999 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஒரு நைஜீரியன் poet. ஸோ இந்த போமில் வந்து ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் அண்ட் மித்தாலஜி இதில் இருக்கிற டீப் இமோஷனை கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ட்ரம் அப்படின்றது வந்துட்டு ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷன் அப்படின்றது எப்படி ஒரு ஹார்ட் பீட் மாதிரி எல்லா ஹியூமன் பீயிங்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத கன்வே பண்ணுறாங்க. ஸோ இதில் ட்ரம் அப்படின்றது அது ஒரு ஹார்ட் பீட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அது ஒவ்வொரு ஆஃப்ரிக்கனுக்கும் அவனோட சேர்ந்து இருக்கிற ஹார்ட் பீட்டுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவன் ட்ரெடிஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். எவ்ரி ஆஃப்ரிக்கன் அவங்களுக்கு ட்ரெடிஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த போம் ஃபுல்லாகவே ஒரு டென்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, ட்ரெடிஷன் வெர்சஸ் மாடர்னிட்டி. ஆஃப்ரிக்கன்ஸ் தான் இருக்கிற எல்லா அதர் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது ட்ரெடிஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு கல்ச்சர் வந்து ரொம்ப பழமையான கல்ச்சராக இருக்கும். அது என்றைக்கும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. மாடர்னிட்டியை நோக்கி அவங்க ஓடினாலும் அந்த பழமையான விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ட்ரெடிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அந்த பீப்புள் கிட்ட இப்போ ஒரு சேஞ்சஸ் தெரியுது. அந்த சேஞ்சஸ்னால என்ன மாதிரியான இம்பேக்ட் கிரியேட் ஆயிருக்கு, அந்த சேஞ்சஸ்னால பொயட் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த போமில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, த மிஸ்டிக் ட்ரம். அந்த மிஸ்டிக் ட்ரம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரம் வந்து எனக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? அந்த பொயட்டுக்குள்ளே தான் அந்த மிஸ்டிக் ட்ரம் இருக்குது. அது வந்து ஒரு ஹார்ட் பீட் மாதிரி. ஹார்ட் பீட் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் இந்த ட்ரம் வந்து எனக்குள்ளே இருக்குது. அது வந்து என்னோட ட்ரெடிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆஃப்ரிக்கன் கல்ச்சர், ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷன் வந்து என்னோட ஹார்ட் மாதிரி எனக்குள்ளேயே இருக்குது. அது எப்போவும் பீட் ஆகிட்டு ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷனில் அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மியூசிக் அண்ட் டான்ஸ். அவங்களோட டான்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மியூசிக் அண்ட் டான்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அந்த பீப்புள் இருக்கிற அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க நேச்சரோட ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. எப்போவுமே அவங்க நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரம் பீட் கேட்கும்போது ஃபிஷ் எல்லாமே அந்த ரிவர் சைட்லேருந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கு. அதே மாதிரி லேண்டில் மென் அண்ட் விமன் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த என்வரான்மெண்ட்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியாக, அவங்களோட கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷனை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரியான ஒரு பீப்புளாக ரொம்ப ஃபைனாக அவங்களோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இதில் அவங்களோட ஒவ்வொரு டான்ஸ் மூவுமே அந்த ரிதமை பொறுத்து தான் இருக்குது. அந்த ட்ரம்மோட அந்த பீட், அந்த ட்ரம்ஸ் எந்த அளவுக்கு சவுண்ட் மேக் பண்ணுதோ, அதோட பீட் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாருமே டான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் பீப்புள் அவங்களோட ட்ரெடிஷன், அவங்களோட கல்ச்சரை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் அவங்க தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாரோட ஆக்ஷனுமே இருக்கும். ஓகேவா? யாருமே அதுக்கு ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் அந்த ரிதம் ஆஃப் ட்ரம்ஸ், அந்த ட்ரம் என்ன மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாரும் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் இப்போ வந்து ஒரு விமனை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி நிற்கிறா. அவளை ஃபுல்லாகவே லீவ்ஸால் அவள் வந்து கவர் பண்ணியிருக்கிறா. அவள் வந்து யாரோ ஒருத்தங்கள நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கிறா தூரத்தில் இருந்து. அங்கே எல்லாரும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, அந்த ரிவரில் ஃபிஷ் டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பீப்புள் எல்லாரும் டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட மியூசிக், சாங்ஸ் இது எல்லாத்தையும் அவள் வந்து தூரத்தில் நின்று நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கிறா. எங்களை பார்த்து சிரிக்கிறா. தென் அவள் வந்து தலை அசைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஷீ அப்படின்றது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, வெஸ்டர்ன் கல்ச்சர். ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக, பீஸ்ஃபுல்லாக அவங்களோட கல்ச்சர் அண்ட் ரிச்சுவல்ஸோட ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போ இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் பீப்புள் எல்லாம் இவங்களுக்குள்ளே வந்தாங்களோ அப்போ தான் இவங்களோட கல்ச்சர் எல்லாமே வேனிஷ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? இவங்களுக்குள்ள டாமினேஷன் வந்ததும் சரி, இவங்களுக்குள்ள நிறைய கிளாஷஸ் வந்து க்ரியேட் ஆனதும் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரால், வெஸ்டர்ன் பீப்புளால் தான். ஸோ இந்த ஷீ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ இதில் வந்து ஹெட் ஷேக் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து மேபி அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு
இவங்க அக்செப்டன்ஸ் தெரிவிக்கிறதா இருக்கலாம். வெஸ்டர்ன் கல்ச்சராக இருக்கட்டும், இல்லை வெஸ்டர்ன் பீப்புளாக இருக்கட்டும், இவங்கள நோட்டீஸ் பண்ணுறாங்க. இவங்களோட இந்த ஒரு மென்டாலிட்டி எதனாலும் ஈஸியாக நம்புறவங்க, ரொம்ப இன்னசென்ஸாக இருக்கிற இவங்களோட அந்த நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது, அவங்கள வந்து டாமினேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. வெஸ்டர்ன் கல்ச்சர் அவங்களுக்குள்ளே திணிக்கப்படுது. இப்படி அந்த ஹெட் ஷேக் வந்து அவங்க அந்த கல்ச்சரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சைனாக கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். தென் ஸ்டில் அந்த ட்ரம்மோட பீட் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த ட்ரம் பீட் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அந்த ஒரு பீட்னால என்ன நடக்குது அப்படின்னா, சன்னாக இருக்கட்டும், மூன், ஸ்கை, அதே மாதிரி ரிவர் காட்ஸ் எல்லாருமே எவோக் பண்ணப்படுறாங்க, எல்லாருமே ட்ரிகர் ஆகிறாங்க. ஸோ இந்த ஒரு பீட் இப்போ வரைக்கும் அந்த ட்ரம் பீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆஃப்ரிக்கன்ஸோட அந்த ட்ரெடிஷன். ஸோ ஆஃப்ரிக்கனோட ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நேச்சரையும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட் ஃபுல்லாகவே ஆஃப்ரிக்கன் கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இப்போ ரிவரை வந்து அவங்க ஒரு பர்பஸ்க்காக ஒரு மெத்தடில் ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரோட ஆக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்காது. எல்லாருமே ஆஃப்ரிக்கன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழே வர்றதுனால எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. தென் இந்த ட்ரம் பீட்டுக்கு என்ன மாதிரி ஒரு பார் இருக்குது அப்படின்னா, ஈவன் இறந்து போன ஒரு பர்சன் கூட எழுந்து ஆட ஆரம்பிச்சிருவான். ஓகேவா, அவன் கூட எழுந்து ஆட ஆரம்பிச்சுட்டு அவன் கூட அவனோட ஷேடோவோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அதில் ஒரு பார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆஃப்ரிக்கன் அவனோட ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் மேலே அப்சஸ்டாக இருக்கணும்னு சொல்லி இவர் விரும்புகிறாரு. மாடர்னிட்டியை நோக்கி நம்ம ஓடுறது தப்பு கிடையாது, ஆனால் அதுக்காக நம்மளோட ட்ரெடிஷனை மறக்கக்கூடாது அப்படின்றத சொல்ல வராங்க. இவ்வளோ நாளும் ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் அவங்கள ரூல் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டர்ன் கல்ச்சர் இவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்படி வெஸ்டர்ன் கல்ச்சர் இவங்களுக்குள்ளே வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே நிறைய சேஞ்சஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அது எல்லாத்துலேயுமே நேச்சரில் பெரிய இம்பேக்டை வந்து அது க்ரியேட் பண்ணுது. அப்படி ஒரு இம்பேக்டாக என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணுது, மென் எல்லாம் ஃபிஷ்ஷாக மாறுறாங்க, ஃபிஷ் எல்லாம் மென்னாக மாறுறாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் வந்து அங்கே க்ரியேட் ஆகுது. இப்போ மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே மாடர்னிசம் அப்படின்றது வந்து பீப்புளை ரொம்ப லேசி ஆக்குது. நம்ம வந்து இவ்வளோ நாளும் ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப லேசி ஆகிறதுக்கு இந்த மெஷின்ஸ் எல்லாம் ஒரு ரீசனாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப பேடாக ப்ரூட்டலாக நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய அடிக்ஷன்ஸ் வந்து காரணமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய கேமுக்கு நம்ம அடிக்ட் ஆகும்போது நம்மளோட மைண்ட் செட் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ப்ரூட்டலாக ரொம்ப அக்ரெசிவாக மாறும். ஸோ டெக்னாலஜி அப்படின்றது கம்ப்ளீட்லி ஒரு ஹியூமனை அனிமலாக மாற்றுது அப்படின்றத இவங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து உள்ளே என்டர் ஆகும்போது ஆஃப்ரிக்கன்ஸோட அந்த ஆட்டிடியூடே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றத சொல்ல வராங்க. திங்ஸோட அந்த க்ரோத் வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகுது. நேச்சரில் நிறைய இம்பேக்ட் க்ரியேட் ஆகுது. அந்த இம்பேக்ட் எதுவுமே நல்ல விதத்தில் இல்லை. இப்போது அகெயின் இவ்வளோ சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. இன்னும் அந்த கேர்ள் வந்து அதே மாதிரி சைடில் நின்று வாட்ச் பண்ணி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறா. அவளோட ஹெட்டை வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்கிறா. இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் இவ்வளோ சேஞ்சஸ் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அந்த கேர்ள் நின்று வாட்ச் பண்ணுற மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்குள்ளே இருந்த அந்த மிஸ்டிக் ட்ரம் வந்து பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுது. ஏன்னா இவர் வந்து எவ்வளோ சொல்லியும் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்களோட ட்ரெடிஷனை அவங்களால பாதுகாக்க முடியலை. அவங்களே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெஸ்டர்ன் கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்கிறதுனால இவர் அதை பற்றி நிறைய பேசியோ இல்லை மற்றவங்க நம்மளோட கல்ச்சரை சேஃப்டி பண்ணணும், நம்ம அதை வந்து ரொம்ப செக்யூர்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு பேசுகிறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஹாஃப் ஆஃப் த பீப்புள் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இவர் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே பழைய மாதிரி, அதாவது மென் வந்து மென்னாகவே மாறிடுறான், ஃபிஷ்ஷாகவே மாறிடுது. ஸோ எல்லாமே ஒரு நார்மல் மோடுக்கு வந்துடுது. தென் இறந்த பீப்புள் எல்லாருமே இவ்வளோ நாளும் உயிரோடு எந்திரிச்சு ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அவங்களோட அந்த பிளேஸ்லேயே பரி பண்ண அந்த இடத்துக்கே போயிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நார்மல் ஆகுது. ஸோ இவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நம்மளோட ட்ரெடிஷனுக்காக நம்மளோட கல்ச்சருக்காக குரல் கொடுக்கறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. இது ஒரு சொசைட்டியோட லாங்கிங்காக இருக்கும்போது மட்டும்தான் அதை சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நினச்சா இந்த ஆஃப்ரிக்கன்ஸோட அந்த கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷனை ரீகெயின் பண்ணி கொண்டு வர முடியாது அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஸோ எல்லாருமே இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து அடாப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு சமயத்தில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அந்த சேம் விமன் அங்கே நிற்கிறாங்க, பார்க்குறாங்க.
ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரேப்பிட் க்ரோத், ரொம்பவே சீக்கிரமாக அவங்களோட அந்த ஃபீட் வந்து ஒரு ரூட் மாதிரி மாறி மண்ணுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. ரொம்ப வேகமாக வளர்கிறாங்க. அவங்களோட அந்த தலையிலேருந்து நிறைய லீவ்ஸ், நிறைய பிரான்ச்சஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அவங்களோட நோஸ் வழியாக ஒரு ஸ்மோக் வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்களோட லிப்ஸ் எல்லாமே ரொம்ப டார்க்காக மாறி டார்க்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ இதில் வந்து 2 விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு விமன்லேயே 2 விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்று, அந்த விமனோட தலையிலையும் சரி, அதோட பாதத்துலேயும் சரி நேச்சர், லீவ்ஸ் வளருது, பாதத்தில் ரூட் க்ரியேட் ஆகுது. இன்னொரு பக்கம் அவளோட லிப்ஸ் வந்து டார்க்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுது. அவளோட நோஸ் வழியாக ஸ்மோக் வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நேச்சரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. எந்த விதத்துலேயும் நேச்சரை ஒரு ஹார்ம்ஃபுல்லாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணவே இல்லை, இல்லையா? ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ளே வரும்போது நேச்சரை அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க நேச்சரை அழிப்பாங்க. நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரும்போது அதனால நிறைய ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் ஆகும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ அவங்க வந்து ஹெல்தியான லைஃப் லீட் பண்ணுற மாதிரியே இருக்கும், பட் ப்ராப்ளம்ஸையும் அவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் புரியுது. ஸோ அந்த ஸ்மோக், அந்த டார்க்னஸ் எல்லாமே ஃபேக்ட்ரிஸ் இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக இருக்குது. இது வந்து என்னோட ஓன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். இந்த பிக்சராக பார்க்கும்போது ஒரு கேர்ள் வந்து இந்த மாதிரியெல்லாம் மாறுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தோணுது இது 2 விஷயம். அதில் நேச்சரும் இருக்குது, ஹார்ம்ஃபுல்லான ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியும் அது தோணுது, இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு போம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தோணுது, அந்த லைனில் உங்களுக்கு வேறு எதுவும் மீனிங் தெரியுதா, அதையும் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருங்க. ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இவர் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, இவரால் அவரோட ட்ரெடிஷனை வந்து அகெயின் கொண்டு வர முடியல, அதுக்கு ஒரு ரீபர்த் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் அவர் அந்த மிஸ்டிக் ட்ரம்மை வந்து பேக் பண்ணுறாரு. ஸோ அதாவது அவரோட ஹார்ட் பீட் வந்து நார்மல் ஹார்ட் பீட்டாகவே இருக்கட்டும், என்னோட மக்களை நான் வந்து எவோக் பண்ணுறதுக்காகவோ என்னோட ட்ரெடிஷனை காப்பாற்றுறதுக்கான ஒரு ட்ரம் அது இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் இந்த ட்ரம் வந்து இவ்வளோ சவுண்டாக எப்போவுமே கேட்காது, ஏன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு இடையில் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்தால் எந்த மாதிரியான இம்பேக்ட் இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.